அனைவருக்கும் வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், மக்களுக்கு நன்கு பரிச்சயப்பட்டவர், மக்களுள் மக்களாக அனைத்து உதவிகளையும் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் விவரம் அறிந்து செயல்படும் ஒரு மக்களின் பிரதிநிதி என்றே கூறலாம். திரு வழக்கறிஞர் திரு பொன் ஜெயசீலன் அவர்கள் இன்று இங்கு வந்துள்ளார். ஐயா, உங்களை வருக என்று வரவேற்கிறேன். சார், நேராக விஷயத்துக்கு போவோமா சார்? வாங்க சார். நாளைய தினம் 5ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு போராட்டம் நடத்துவதாக தகவல் வந்தது. என்ன சார் விஷயம், தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எதற்காக இந்த போராட்டம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கூடலூர் பகுதியில் பிரிவு 17 செக்ஷன் 17 சம்மந்தமான ஒரு பிரச்சனை நிலம் சார்ந்த பிரச்சனை ரொம்ப நாளாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. முதல்ல இந்த சட்டம் எந்த ஆக்டில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூடலூர் ஜென்மம் எஸ்டேட்ஸ் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரையத்வாரி ஆக்ட் அப்படின்றது தான் இந்த சட்டம் 1969 உருவாக்குனது. இந்த சட்டத்துடைய பிரதான நோக்கமே, அதிகப்படியாக நிலம் வச்சுருக்க 3 பேர்ட்டு இந்த நிலத்தை ஏற்கனவே அரசாங்கம் எடுத்துட்டாங்க. அதை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த இடத்தை பகிர்ந்தளிப்பது தான் இந்த சட்டத்துடைய தலையாய நோக்கம். ஓகே சார். இன்றைக்கி பெரும்பாலான அதிகாரிகளுக்கு இது தெரியுதா தெரியலையா, இல்லை தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த சட்டத்துடைய பிரதான நோக்கம் என்பது நிலத்தை எடுத்து விவசாயிகளுக்கு கொடுக்கறது தான் இந்த சட்டத்துடைய பிரதான நோக்கங்களில் முக்கியமான நோக்கம் ஒன்று. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, ஏறக்குறைய 80,087 ஏக்கர் நிலத்தை ஜென்மிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கலாறுகள் அப்படின்னு இந்த இடத்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 1969 ஒரு சட்டத்தை இயற்றி அப்படி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு 1974 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏறக்குறைய ஒரு 15,000 ஏக்கர், சின்ன 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருந்தவங்கலாம் பட்டா கொடுத்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒரு 12,000 ஏக்கரை வனத்துறைக்கு சொந்தமான நிலம், வனத்தை 53 கிலோ வன நிலமாக மாற்றுறாங்க. அதன் பிறகு கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 17,000 ஏக்கர் இடத்த வன நிலமாக மாற்றிட்டாங்க. கடந்த ஆட்சினா அதிமுக ஆட்சி தான் மாற்றிட்டாங்க. ஆக மொத்தம் பட்டா கொடுத்தது வனமாக மாற்றுறது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 45,000 ஏக்கர் இதில் ஏற்கனவே இந்த தீர்வு காணப்பட்டாச்சு. இந்த நிலம் சார்ந்த பிரச்சனை தீர்வு காணப்பட்டாச்சு. மீதி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் 34,986 ஏக்கர் செக்ஷன் 17 பிரிவு 17 அப்படின்ற அந்த சட்டத்தில் வகைப்படுத்தி வச்சுருக்குறாங்க. இந்த பிரிவு 17 என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எதை பற்றி டீல் பண்ணுறா, த ரைட்ஸ் ஆஃப் லெஸ்ஸிஸ் ஆஃப் பிளான்டேஷன். ஏறக்குறைய இங்கே இருக்கக்கூடிய ஒரு 11 மேஜர் எஸ்டேட்டு, 82 சின்ன எஸ்டேட்டு, அவங்களுடைய உரிமை என்ன அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கான ஒரு பிரிவு தான் செக்ஷன் 17. இதனால் பாதிக்கப்படுறது சாதாரண பொதுமக்களும் சேர்ந்து தான். நிச்சயமா. அதாவது செக்ஷன் 17னா ஜென்மிகள்கிட்ட லீஸ் கோடு, அது குத்தகைக்கு வாங்கலோட உரிமை சம்பந்தமாக பேசக்கூடிய செக்ஷன் தான் அது. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 17 அவங்க 11 பெரிய எஸ்டேட்டு, 82 சின்ன எஸ்டேட் தவிர ஓவேலி பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பிரிவு 17 நிலத்தில் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இடத்த பிடிச்சு அதில் விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓவேலியில் அதிகப்படியாக. ஆனால் கூடலூரில் ஏறக்குறைய ஓவேலி மட்டும் இல்லாமல் செருமுள்ளி, தேவாலா, சேரங்கோடு, இந்த மாதிரி செக்ஷன் 17 எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மக்கள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் பிடிச்சி விவசாயம் செய்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. எனவே பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையதான் இந்த செக்ஷன் 17 பிரச்சனை. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு காணுன்ற கோரிக்கை வருஷக்கணக்கில் இருக்குது. அது இன்னும் சொல்லப்போனால் இது சம்மந்தமாக ஒரு வழக்கு உச்சநீதிமன்றம் தாக்கல் பண்ணாங்க. 202/95 95வது வருஷத்தில் ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடியிலே இந்த பிரச்சனை இருக்குது. வழக்கு நீதிமன்றத்துக்கு போன பின்னாடி ஏறக்குறைய இன்றைக்கி 30 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. எனவே எங்களுக்கான உரிமையை ஏற்படுத்தி கொடுங்க, எங்களோட நிலமா, அரசாங்கத்தோட நிலமா, வனத்துறை நிலமான்றது யாருக்குமே தெரியாமல் இருக்குது. எனவே எங்களுக்கு இந்த நிலத்தில் உரிமை கொடுங்க, விவசாயிகளும் எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற பெரிய தோட்டங்களும் சின்ன தோட்டங்களும் பல வருஷமாக கோரிக்கை வச்சுருக்காங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த பல காலங்களாக கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளாக என்ன பொறுத்தளவு காங்கிரஸுக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருக்கும் போதும், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்த போதும்
ஏன் உங்களுக்கு இது தெரியவில்லையா? இது ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்குறது. ஏன்னா சமூக வலைத்தளத்தில் நான் இது சம்மந்தமான பதிவு போடும்போது கூட நிறைய பேர் என்ன கேட்குறேன்னா 10 வருஷம் நீங்கள் தானே இருந்தீங்க, இதுக்கு ஏன் ஒரு முடிவு கொண்டு வரல அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அது ஒரு நியாயமான கேள்வியாக தெரிஞ்சாலும் இன்றைக்கி இந்த போராட்டத்துக்கான அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மக்களுக்கான ஒரு பிரதிநிதி, மக்களோடு ஒன்றி மக்களின் பிரச்சனைகளுக்கு தலை சாய்க்கக்கூடிய ஒரு பிரதிநிதின்றதுனால தான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ கூப்பிட்ருக்கேன். அக்கறை உங்களுக்கு உண்டு. அந்த டைமில் நீங்கள் எம்எல்ஏவே இல்லை சார். நீங்கள் இப்போ அந்த 5 வருஷமாக தான் வந்தீங்க. இந்த 5 வருஷத்தில் நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? இந்த விஷயத்துக்கே வருவோம். இந்த செகண்ட் 17 பொறுத்தளவு தான் நீங்கள் என்ன பண்ண முடியுது உங்களால்? அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் தான் நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனைகள் நான் பேச முடியும். நான் ஆதாரத்தோடு தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். உங்களுக்கு ஆதரவு என்ன தர்றேன். ஏறக்குறைய 3 முறை சட்டமன்றத்தில் தெளிவாக இந்த செக்ஷன் 17 பிரச்சனை என்ன, இதை யார் தீர்க்கணும், அரசாங்கம் தீர்த்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையை அரசாங்கம் தான் தீர்க்க முடியும். இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய அதுலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணுறாங்க, அதிகாரிகள் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் தீர்வு காண வேண்டிய பொறுப்பு, உரிமை, கடமை அரசாங்கத்துக்கு தான் இருக்கின்றத சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் சட்டமன்றத்தில் பேசுனதை கூட உங்களுக்கு இப்போவே அனுப்பிச்சு வந்திருக்கீங்க. சட்டமன்றத்துக்கு நீங்கள் போகும்போது கூட ஒரு வாட்டி நீலகிரி மாவட்டத்தோட சில ஆதிவாசி பெற்றோர்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறீங்க, போராட்டம் பண்ணியிருக்கீங்க. அங்கே அது ஒரு இதெல்லாம் வந்திருக்கு சார். நீங்களும் மக்கள் பிரதிநிதி சார். இந்த மக்களுக்காக கிட்டத்தட்ட 1.25 எத்தனை லட்சம் இருக்குது சார் இங்கே உங்களோட ஓட்டர்ஸ்? 1.25 லட்சம் ஆளுங்களை ஒட்டுக்காக சட்டமன்றத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆஸ் எ எம்எல்ஏ நீங்கள் அங்கே போய் ஒரு போராட்டம் பண்ண, இங்கே உட்கார்றதுக்கு நாளைக்கு இங்கே நீங்கள் பண்ணுறீங்க. நான் ஒத்துக்கிறேன், நீலகிரி மாவட்டம் கூடலூருக்குள்ள பிரச்சனை தான் இது. இங்கே நீங்கள் பண்ணுறீங்க. ஏன் சார் இது நீங்கள் சட்டமன்றத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ பண்ணலாமே சார்? அதாவது சட்டமன்றத்தில் நினைச்ச உடனே போராட்டமெல்லாம் பண்ண முடியாது. உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே சொல்லிங்க. இங்கே நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா? வெளியில் நீங்கள் ஆளும் கட்சியோட நாலேஜுக்கு இதை கொண்டு போகணும், நாளைக்கு ஊரை ஸ்தம்பிக்க வைக்கணும் ஊழூரை, அப்படி நீங்கள் வேலை செய்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களை நான் கூப்பிட்டேன். என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருக்காங்க, மக்களுக்கு தெரியணும் இல்லை. அது மட்டும் இல்லை, நிறைய நண்பர்களும் கூப்பிட்டு கேட்குறாங்க, சார் நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, விஷயம் தெரியட்டுமே அப்படின்னு. நீங்கள் அதை கூட பண்ணலாமே, நீங்கள் அதை தானே நீங்கள் பண்ணியிருக்கலாம். நாளைக்கு நீங்கள் பண்ணுங்க, நான் வேண்டாம் சொல்ல. நிச்சயமாக நீங்கள் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நிச்சயமாக அதை பண்ணுவேன். அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தலையாய கடமை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கொள்கை ரீதியான நிலம் சார்ந்த கொள்கை ரீதியான பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எடுத்து வச்சு ஆளுகின்ற அரசாங்கத்திட்ட சொல்லி இதற்கு தீர்வு கொடுங்கன்னு கேட்குறது தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தலையாய கடமை. ஜனநாயகம் தான் ஜனநாயகம். அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம அசம்பிளியில் 3 முறை ரொம்ப தெளிவாக செக்ஷன் 17னா லேண்டுனா என்ன, இதில் யார் தீர்வு காண முடியும், இது உச்சநீதிமன்றத்தில் இருந்தாலும் அரசுக்கு தான் இதில் தீர்வு காண வேண்டிய பொறுப்பு இருக்கின்றதை ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அசம்பிளிக்கு வெளியில் போயிட்டு போராடுறதெல்லாம் அசம்பிளி ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம், அங்கே சும்மா போய் உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அங்கெல்லாம் அந்த மாதிரி என்ன பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, நான் அதை பற்றி கவலையே பண்ண மாட்டேன். உங்களுக்கு தான் தெரியும், போராட்டம் எக்கச்சக்கமாக உங்களுக்கு இப்போ 6 கேஸ் போட்டிருக்காங்க, வேலை பெண்டிங் இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அது ஜனநாயகத்தில் இப்போ சட்டமன்றத்துக்குன்னு சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொல்லி சில மரபுகள் இருக்குது. அதையே கடந்து நாம் போய் ரோட்டில் உட்காந்து அங்கே போய் தனிப்பட்ட முறையில் ரோட்டில் உட்காரது நியாயமாகவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு சட்டப்பேரவையில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது அரசாங்கத்துடைய கவனத்துக்கு போகுது, அதில் தீர்வு காணுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட தப்பிச்சு. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் பிரிவு 17 நிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் அடிப்படை வசதி செய்து கொடுங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி தொடர்ந்து நான் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு அரசு தமிழ்நாடு அரசு வந்திருக்கிறதுக்கு காரணமே அது. ஓகே, என்னுடைய அழுத்தம் ஒரு காரணம். உங்கள் அழுத்தம் ஒரு காரணம். அது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நமது மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எலெக்ஷன் பண்ணுற லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். இலவச மின்சாரம் இல்லை, அதாவது மின்சாரம் 100 நாட்களில் தருவேன்னு சொன்னார். டிலே ஆகிடுச்சு. அது அவங்கள்ட்ட கேட்போம், அது எதுக்காக காரணம்னு நம்மளுக்கு சொல்ல முடியல. ஆனால் அந்த எலெக்ஷன் டைமில் போய் இப்போ டிக்ளேர் ஆக போற டைம்ல போயிட்டு மிக முக்கியம் போராட்டம் பண்றேன்னு சொல்றீங்க. இப்ப மக்கள் மத்தியில என்ன கேள்வி வருதுன்னா, இந்த போராட்டம் இவங்க இன்னைக்கு பண்றத இவங்க ஏன் அந்த லாஸ்ட் ஒரு 4 வருஷமா எம்எல்ஏ இருக்காரு, இவங்க ஏன் அப்ப பண்ணிருக்கலாம்ல?
ரொம்ப சரியான கேள்வி. இந்த கேள்வி நீங்கள் கேட்கணுன்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணுறீங்க, எலெக்ஷன் ட்ரெண்டு பண்ணுறீங்களா, எலெக்ஷனுக்காக வாக்குகளை வாங்குறதுக்காக நீங்கள் ட்ராமா பண்ணுறீங்களான்ற கேள்வி பொதுவாக இருக்குது. இந்த நேரத்தில் ஏன் இந்த பிரச்சனையை நம்ம கையில் எடுத்துருக்கோம்னு சொன்னாக்க, இந்த கீழ்நிலை நீதிமன்றங்களில் இப்போ செக்ஷன் 70 லேண்டு சம்மந்தமாக நமக்கு வந்து ட்ரிபியூனல், ஊட்டியுடைய மாவட்ட நீதிமன்றம் தான் ட்ரிபியூனல். அதுக்கு முன்னாடி செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் அவர் ஏதாவது தவறாக தீர்ப்பு கொடுத்தா அதை எடுத்து நம்ம மாவட்ட ட்ரிபியூனல் அதுக்கு போகிறோம். அது முடிஞ்சோடனே ஹைகோர்ட்டுக்கு போகிறோம். அது முடிஞ்சோடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், உச்சநீதிமன்றம் தான் நம்ம நாட்டுடைய அதிகபட்ச அதிகாரம் கொண்ட இறுதி நீதி வழங்கக்கூடிய நீதிமன்றம் உச்சநீதிமன்றம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த வழக்கு 30 வருஷமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட ஒரு வேளை கேட்டிருக்கலாம். அப்படி கேட்கும்போது அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் கடந்த 16/2/2026 போன மாதம் ஏறக்குறைய ஒரு 16 நாளைக்கு முன்னாடி வச்சுக்கலாம், அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அதை யார் தாக்கல் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய முருகானந்தம் ஐஏஎஸ் தமிழ்நாட்டின் அரசாங்கத்தின் சார்பாக ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. நீலகிரி மாவட்டத்தோட கலெக்டர், கோவை மாவட்ட ஆட்சியர் இருந்தவர், அவரோட மனைவி சுப்ரியா சாஹூ அவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் கலெக்டர் இருந்தவங்க. இந்த விஷயம் சப்ஜெக்ட் ஃபுல்லாக இவங்களுக்கு 2 பேருக்குமே நல்லா தெரியும். ஆமாம். அப்போது அவர் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக வந்து ஒரு மனுவை வந்து உச்சநீதிமன்றம் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மனுவில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய 34,986 ஏக்கர் பிரிவு 17 வகை நிலத்தில் நாங்கள் ஒரு தீர்வுக்கு நாங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். அதில் 3,476 ஏக்கரில் தான் கிளஸ்டர்னு சொல்கிறாங்க. கூட்டமாக கொத்தாக மக்கள் வாழக்கூடிய பகுதின்னு சொல்லி சில பகுதிகள் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பேசும்போது ஒரு சின்ன டவுட் நான் மறந்துடுவதனால கேட்குறேன், கொடுக்குறேன்னு தப்பாக இருக்குது. எஸ், 34,000 ஏக்கர்னு சொல்கிறீங்க. இதில் வந்து 3,400 ஏக்கர் வந்து ரெவென்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுல இப்போ என்னோட டவுட் இல்லை, பப்ளிக்ஸோட டவுட்டு. 3,400ன்னு சொன்னால் என்ன வந்துறீங்களா சார்? இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 1 ஏக்கர் இடம் இருக்குன்னு வச்சுங்க. இதில் நீங்கள் ஒரு 5 சென்ட் நீங்கள் அவர் கொடுக்குறீங்க, பாக்கி உள்ள இடமெல்லாம் ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரோலில் இருந்துருக்கு. வரும் இல்லைங்களா? யானை வருதா, புலி வருதா, நரி வருதா, இந்த இவனுக்கு எப்படி சார் இவன் நிம்மதியாக இருக்க முடியும்? இல்லை, அதுதான் நீங்கள் இந்த விஷயத்தை நான் சொல்லிவிட்டு உங்களுடைய டவுட்டுக்கு வரேன். இந்த 34,986 ஏக்கரில் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டு அனுமதி கேட்குறாங்க. ஏன்னா இது அரசாங்கத்துடைய நிலம், அரசாங்கம் இதில் என்ன வேணாலும் பண்ணலாம். இருந்தாலும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கனால நீதிமன்றத்துடைய அனுமதி இல்லாமல் இதை பண்ண முடியாதுன்ற அடிப்படையில், அதுவும் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணி இந்த மாதிரி இந்த பிரிவு 17 நிலத்துக்கு நாங்கள் ஒரு தீர்வுக்கு காண்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். மொத்தமாக இருக்கிற 34,986 ஏக்கரில் நீங்கள் ஒரு 3,476, ஒரு 3,500 ஏக்கர் நம்ம வச்சுக்கலாம், ரவுண்ட் ஃபிகர் வச்சுக்கலாம். ஒரு 3,500 ஏக்கருக்கு வந்து நாங்கள் அதை ரெவன்யூ லேண்டாக வருவாய்த்துறை நிலமாக கன்வெர்ட் பண்ணி அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஏதோ செட்டில் பண்ணுற எண்ணத்தில் தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீதி இருக்கிற 31,500 ஏக்கர்னு வச்சுக்கலாம். இந்த 31,500 என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, 31,500 ஏக்கரை நாங்கள் பிரிவு 53 கீழே ஆரம்பத்தில் வன நிலமாக மாற்றி பிறகு உடனடியாக அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டாக மாற்றிடுறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் அனுமதி கேட்குறாங்க. ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இந்த ப்ரொபோசல் கோரிக்கை உச்சநீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டு அது தீர்ப்பில் வந்து பிரதிபலிக்கப்பட்ட தீர்ப்புக்கு வந்துருச்சுனாக்க, இன்னைக்கு நீங்கள் வந்து என்னதான் நினைச்சாலும் ஃபாரஸ்ட்டுக்கு இன்னைக்கு ஃபாரஸ்ட் இடத்த கொடுத்துட்டோம்னா நம்ம திரும்பி வாங்க முடியாது. அதுவும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் போச்சுன்னா நம்ம நிச்சயம் திரும்பி வாங்க முடியாது. இன்றைக்கும் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்கள் நல திட்டங்களுக்கு ஒரு சாலை போடுறதுக்கு அரசாங்கமே ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க, டிஆர்டிஓவில் அலாட் பண்ணுறாங்க, நம்ம உள்ளாட்சிகள் மூலமாக அலாட் பண்ணுறாங்க. அங்கே போய் வேலையை தொடங்கும் போது ஃபாரஸ்ட் வந்து இதை தடுக்கிறாங்க. அலாட் பண்ணுறது ஃபாரஸ்ட், அரசு பணம், அதை நிறுத்துறதும் ஃபாரஸ்ட்டு. ஏன்னா ரெண்டுமே அரசு தானே, அரசு கொடுக்குது, ஒரு அரசினோட இன்னொரு துறை ஏன் அதை தடுக்குது? ஏன்னா இந்த வனம் சார்ந்த சட்டங்கள் எல்லாமே வனம் சார்ந்த சட்டங்கள் எல்லாமே இதை நிர்வகிக்கிறது கவர்ன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? இன்னைக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் சொன்னால் கூட இங்கே இருக்கக்கூடிய டிஎஃப்ஓவோ இங்கே இருக்கக்கூடிய ரேஞ்சரோ அதை ஏற்றுக்க மாட்டாங்க, கேட்குறது இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த வனச்சட்டங்கள்லாம் மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாடில் வந்து இன்றைக்கி இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் உச்சநீதிமன்றத்தில் உடைய பார்வையில் இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிறது நான் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரியான மாவட்ட ஆட்சி சொல்லணும்னா கேட்குறது இல்லை. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து
இறுதி கட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு தான் அடைஞ்சிருக்குது. இப்போதான் கேட்குறாங்க. இப்போதான் இந்த அரசும் வந்து இப்போ அரசும் இறுதி கட்டத்தில் ரைட் டைம்ன்றீங்க. அரசு வந்து அவங்க அரசுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு, இந்த பிரச்சனை ஒரு தீர்வு காணுன்ற அரசுக்கு அழுத்தம் இருக்கு. நான் கேட்கறேன் இல்லையா, கண்டிப்பா மக்கள் கேட்கறாங்க இல்லையா. கேட்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சிஎம் வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு இல்லையா, நான் செக்ஷன் லேண்டுக்கு வந்து நம்ம தீர்வு காண்றது. இப்போ இறுதியா இதுல ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அழுத்தத்துக்கு அரசு ஏற்பட்டிருக்கு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு நாங்க இந்த பிரச்சனையில இந்த தீர்வு கொண்டு வர்றோம் அப்படி சொல்லி 34,986 ஏக்கர்ல 3,476 ஏக்கரை மட்டும் ரெவன்யூவா மாத்திரம், மீதி வனமா மாத்திரம் சொல்றாங்க. ஆக மொத்தம் அன்னைக்கு கொடுத்த 29,982 ஏக்கர், 30,000 ஏக்கர்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு கொடுக்கக்கூடிய 31,000 ஏக்கர், ஏறக்குறைய 61,500 ஏக்கரை வனமா மாத்திடுறோம்னு சொல்றாங்க. அப்ப 80,000 ஏக்கர்ல 61,000 ஏக்கர் வனமா மாத்திட்டாக்க மீதி இருக்கக்கூடியது 19,000, 18,500. இன்னும் சொல்ல போனா எக்ஸாக்டா 18,500. ஸோ 80,000 ஏக்கர்ல 18,500 ஏக்கரை மட்டும்தான் மக்களுக்கு கொடுக்குறோம்னா இந்த சட்டம் கொண்டு வந்த நோக்கமே அதில் செதஞ்சு போயிருது. The Gudalur Janma West Abolition and Conversion to Rayatwari Act. அது எதுக்காக, இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேஷன், எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்கன்ற நோக்கத்தையே இந்த அரசாங்கத்துடைய கோரிக்கை வந்து செதைச்சிருச்சு. இது மக்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்திலிருந்து மாறி இது ஒட்டுமொத்தமாக வனமாக மாற்றணுன்ற இடத்துக்கு அரசாங்கம் வந்திருக்குது. அப்போ இது இந்த பிரிவு 17 வகை நிலத்தில் காலங்காலமாக 30 வருஷமாக 40 வருஷமாக விவசாயம் செய்து 1 ஏக்கர் 2 ஏக்கரில் விவசாயம் செய்து வாழ்வாதாரம் பெற்று வர்ற மக்களுடைய வாழ்க்கையை அடியோடு குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில் இந்த தமிழ்நாட்டு அரசுடைய கோரிக்கை இருக்குது. இப்போ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் அரசாங்கத்துடைய கவனத்திற்கு இதை எடுத்துகிட்டு போய் முதல்வருடைய கவனத்துக்கோ சம்மந்தப்பட்ட சீஃப் செக்ரட்டரி கவனத்துக்கோ நீங்கள் பண்ணியிருக்குது தப்பு. நீங்கள் வந்து போட்டிருக்க அந்த மனுவில் 3,476 ஏக்கர்ன்ற உங்களுடைய கோரிக்கையை அமெண்ட் பண்ணுங்க, மாற்றுங்க. அதை மாற்றி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15,000 ஏக்கர் நிலத்தையாவது நீங்கள் வருவாய்த்துறை நிலமாக மாற்றுங்க அப்படின்ற கோரிக்கையை வச்சு தான் இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். ஓகே, குட். அதாவது இந்த 3,000 சில்லரை பண்ணுறதுக்கு பகரம் நீங்கள் ஒரு 15,000 ஏக்கர் அந்த மாதிரி புரிஞ்சுது சார். இப்போ ஏற்கனவே இந்த இத்தனை வருஷமாக 10, 30, 35 வருஷமாக செக்ஷன் 17க்காக எந்த கவர்மெண்ட்டுமே டிஎம்கே வந்துட்டும் சரி ஏடிஎம்கே பண்ணாமல் இந்த கவர்மெண்ட்டு இப்போ பண்ணுறாங்க. காலம் தாழ்த்தியிருக்காங்கன்றது உண்மைதான். ஏதாவது ஆட்சி வந்து இப்போ இன்னைக்கு இப்போ 4 வருஷம் 4.5 வருஷம் ஆகி போச்சு எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம். எனிஹோ இப்போவாச்சு இந்த அரசு பொதுமக்களின் கோரிக்கைகள் அரசியல்வாதிகளாகட்டும் சமூக ஆர்வலர்களாகட்டும் எல்லாருமே கோரிக்கை வச்சு அரசு மேலே, அரசுனா 2 பேர் மேலேயும், நாட் ஒன்லி டிஎம்கே சார், ஏடிஎம்கே மேலேயும் இந்த ஒரு மின்சாரம் சார் எந்த உலகத்தில் எந்த இடத்துல இருக்குது சார்? இந்த அளவுக்கு வசதி இருந்தும் இருட்டில் உட்காந்துட்டு படிக்கிற குழந்தைங்க எந்த ஊரில் இருக்குது சார்? ஒரே ஒரு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி வந்து சந்திர மண்டலத்துக்கு இங்கேருந்து நம்ம போய் அங்கே தங்கலாமான ஆய்வுகள் அறிவியல் அந்த அளவுக்கு முன்னே இருக்க காலத்தில் மின்சாரம் இல்லாமல் இருட்டில் ஒரு மனிதன் ஒரு குடும்பம் வாழ்ந்து உலகத்திலேயே இது உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்க அவமானம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கத்திற்கு, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை இந்திய அரசாங்கத்திற்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவமானம் தான் இத்தனை மக்களை மின்சாரம் இல்லாமல் ஏறக்குறைய 10,000 மக்களை இருட்டிலே வாழ வச்சுருக்காங்கன்னா. இன்றைக்கி நாடு முன்னேறிருக்கு, சுதந்திரம் அடைஞ்சு எத்தனையோ வருடம் ஆயிடுச்சு, நாடு முன்னேறிருக்கு, பொருளாதாரத்தை 4வது வல்லரசாக மாற போகிறோம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மாறுதட்டி சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வந்து முன்னேறிய மாநிலம்னு சொல்கிறோம். ஆனால் 10,000 குடும்பங்கள் மின்சாரம் இல்லாமல் இருட்டில் வாழ்கிறாங்களே, அவங்கள பற்றி இந்த அரசாங்கம் வந்தால் சரி எந்த அரசாங்கம் கவலைப்படலைன்னா அப்புறம் நம்மளுடைய முன்னேற்றம் மக்களுக்கு போய் சேரலன்னு அர்த்தம். அவனுக்கு அடிப்படையாக கிடைக்கக்கூடிய மின் இணைப்பு வசதி கூட இன்னைக்கு வரை நம்ம கொடுக்காம வச்சிருக்கோம்னா இதை விட ஒரு அவமானம் இருக்க முடியாது. ஒரு 30 கிலோமீட்டர் போனீங்கன்னா சுல்தான் பத்தேரி, அதே சமயத்தில் ஒரு 30-35 கிலோமீட்டர் போனீங்கன்னா எடக்கரா, நிலம்பூர், அந்த மாதிரி எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? காரணம் கூடலூரில் என்ன இருக்கு? ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க. காரணம் அங்கே இருக்கக்கூடிய அரசு மக்கள் மீது அக்கறை இருக்குது, மக்களோட டெவலப்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. இங்கே நம்ம நாடுகாணின்னு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே வந்து நம்ம ஊரில் வந்து பெரிய தொழிற்சாலைகள், மக்களுக்கு வேலை போடக்கூடிய எந்த தொழிற்சாலையும் கிடையாது. அப்போது நான் சட்டமன்ற உறுப்பினரான பின்னாடி தொடர்ந்து, ஏன்னா நாடுகாணின்றது வந்து கேரளாவிலேருந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஆமாம், அந்த என்ட்ரி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் பேர் குறைந்த அந்த நாடுகாணி வழியாக வந்து உதகைக்கும் பெங்களூருக்கும் போயிட்டு இருக்கிறாங்க, டூரிஸ்ட் வர்றாங்க.
ஸோ அங்கே வர்ற மக்கள் அங்கே ஏற்கனவே வந்து ஜீன் பூல்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையிலில் கொஞ்சம் கூடிய ஒரு இடம் அங்கே இருக்குது. அதே மாதிரி தோட்டக்கலை துறைச்சி சொந்தமான ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே ஒரு சுற்றுலா பூங்காவை ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரம் பெறுவாங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரம், பிஸ்னஸ் கிடைக்கும், ஹோட்டலில் இது பண்ணுவாங்க, பலூனை விற்று கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கலாம். அந்த எண்ணத்தோட இங்கே வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இங்கே மாற்றுங்க, அதுக்குண்டான பொட்டன்சியல் இருக்குதுன்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கமும் 3.5 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க இந்த திட்டத்தை. அங்கே ஆரம்ப கட்டத்தில் ஒரு எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏன்றதுனால கவர்மெண்ட்ல இருந்து மேபி சப்போர்ட் இல்லையா? அது நீங்க தான் அதுக்கு அது இல்ல மக்களுக்கு. அப்ப அதே மாதிரி சார் இதுக்கு முன்னாடி திராவிடமணி இருந்தாரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்களா? அவர் டிஎம்கேல இருந்தாரு. அந்த டைம்ல ஆண்டு கொண்டு இருந்தது அதிமுக. அப்ப இந்த மக்கள் தான் இது யார் இது? இப்போ நீங்க மாறி மாறி நீங்க வந்து எம்எல்ஏ மாறுறதுனாலும் ஆட்சி அங்கே மாறி வர்றதுனாலையும் பாதிக்கப்படுறது எங்கள் மக்கள் தானே சார். இருந்தாலும் ஜனநாயகத்தில் நாம் அதுக்காக நான் சில முறைகள் இருக்குது. அதனால தான் நான் தொடர்ந்து கோரிக்கை வச்சேன். எனக்கு நாடுகளில் ஒரு சுற்றுலா பூங்காவை ஏற்படுத்தி கொடுங்க, அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுங்க. 3.5 கோடி ரூபா அலாட் பண்ணாங்க. ஆனால் வனத்துறை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து யானை வந்து மேயிற இடம், அங்கே நீங்கள் கொண்டு வரக்கூடாது சார், அப்ஜெக்ஷன் பண்ணி நிறுத்திட்டாங்க. தொடர்ந்து அந்த கோரிக்கையை வச்சோம். மத்திய அரசாங்கத்தின் மூலமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நாடுகாணியில் 72 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துடைய சுற்றுலாத்துறை மூலமாக 72 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. 72 கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்குனது மட்டும் கிடையாது, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், பொது அரசு தனியார் பங்களிப்போட அடிஷனலாக ஒரு 115 கோடி, ஏறக்குறைய 187 கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்காக திட்டம் போட்டு பண்ணாங்க. அந்த திட்டத்திலே பார்த்தீங்கன்னா 2500 பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த திட்ட அறிக்கையிலே சொல்கிறாங்க. வழக்கம் போல் இது வந்து வனநிலம், இங்கே யானை வந்து மேயும் அப்படின்னு சொல்லி இதை வந்து வனத்துறை வந்து அப்ஜெக்ஷன் ஆட்சேபனை தெரிவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மெகா திட்டம், மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய திட்டம், பல நூறுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் தகர்த்து என்ன வழியோ அதை ஆராய்ச்சி அந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஒரு அரசினுடைய தலையாய கடமை. இன்றைக்கி நமக்கிட்ட கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து இந்த திட்டம் உதகையில் ரேஸ் கோர்ஸில் செயல்படுத்தப்படுது. அப்போ நம்மளோட உரிமை போயிடுச்சு இல்லையா? அப்போ நீங்கள் கேட்ட அதே கேள்வி. இங்கே கூடலூரில் 2 தாலுக்கா இருக்குது. 2 தாலுக்கா இருக்குது. இந்த தாராளமாக எருமாட்டு பகுதியில் கூட ஒரு இடம் இருக்குது. இன்னும் அரசு வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம் ஏறக்குறைய 200 ஏக்கர் இடம் அங்கே இருக்குது. இங்கே பண்ண முடியும்னா கூடலூரில் இங்கே பண்ணுங்க. நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழும். உதகை என்னுடைய மாவட்டம் தான். அங்கே பண்ணுற மலைகளின் அரசி அது எவ்வளோ பல கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் அதுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இந்த தொகுதிக்கு வந்த ஒரு மெகா திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அங்கே போடுறீங்களே, அப்போ இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க வேலைக்கு? அப்போ நான் ஒரு எதிர்க்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் காரணத்தினால் இந்த திட்டத்தை அரசு இங்கே வராமல் செஞ்சதா? அந்த கேள்வி உங்களுக்கு எழுதலையா? எனக்கு எழுதலையா? மக்களுக்கு தெரியுது. மக்களுக்கு தெரியுது. பார்வையில தான் கேட்குறாங்க. சமயத்தில் அரசு அப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியல அரசு ஏன் பண்ணாங்கட்டு. என்ன தடை வந்தாலும் சார், நான் ஏற்கனவே சொல்லுவேன், மக்களோட எண்ணமும் நியாயம் இருக்கு இல்லைங்களா? நிச்சயமா நியாயம். 2 திராவிட கட்சிங்க மேல கூடலூர் மக்களுக்கு சார், மக்களுக்கு என்ன கோபம் ஏற்பட்டாலும் நியாயம் இருக்கும். தேவையெல்லாம் மக்கள் கோவப்பட மாட்டாங்க. எப்படி நீங்க இன்னும் இப்போ வந்து 5 வருஷம் நீங்க எம்எல்ஏவா இருந்தீங்க ரைட்டுங்களா? நீ அடுத்த டைம் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணா இதே மக்கள்கிட்ட தானே நீங்க போய் ஆகணும். ஒருவேளை நீங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்தீங்க சார். ஒரு விஷயம் சார், இன்னைக்கு இந்த செக்ஷன் 17 லேண்ட் நீங்க என்ன கேட்பீங்க? ஒரே ஒரு பண்ணீங்கன்னு கேட்டா அதேதான். ஒரே ஒரு விஷயம், நம்ம ரொம்ப தீர்க்கமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கிறதுனால இந்த செக்ஷன் 17 லேண்டில் என்ன நடக்க போகுதுன்றது இன்றைக்கி சொல்லிடுறேன். நான் உச்சநீதிமன்றம் இந்த மனுவை ஏற்றுக்கிட்டு அப்படியே தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இது இறுதி. இவன் நிறைய எஸ்டேட் ஓனர்ஸ்லாம் என்ன நினைக்கிறானாக்கா, நம்ம இதுவரை செக்ஷன் 17 கேஸை போட்டான், இழுத்துக்கிட்டு வந்தான், அப்படி இன்னொரு 50 வருஷம் ஓட்டிலாம் நினைக்கிறாங்க. நோ, இது கடைசி கட்டத்தை இந்த வழக்கு ஏற்றிருச்சு. இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய அந்த ப்ரேயரை அக்செப்ட் பண்ணி அது தீர்ப்பாக வெளிவந்துருச்சுனாக்க இது மிகப்பெரிய பின்னடைவை வாழ்வாதாரத்தில் ஏற்படுத்தும். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நிலம் இழந்து ஒரு கிளஸ்டருக்குள்ளார, அவங்க சொல்லியிருக்க கிளஸ்டருக்குள்ளார 3 சென்ட் இடத்துக்குள்ளார வாழ வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் இந்த பிரச்சனையை இப்போ எடுத்து அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போய் இதில் ஏதாவது நல்லதை பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்கு காரணம், எதிர்காலம் இதை நான் இன்னைக்கு இந்த போராட்டத்தை இன்னைக்கு எடுக்கலைன்னா எதிர்காலம் என்னை மன்னிக்காது. நீங்கள் போராட்டம் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து என்ன ஏடிஎம்கே பார்ட்டி மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? கரெக்ட், நல்ல கேள்வி கேட்டீங்க. கடந்த 25/2/2026 அன்னைக்கு
இந்த பிரச்சனை என்னோட நாளைக்கு 16ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. 20ஆம் தேதி தான் நான் அசம்பிளிக்கு போயிருந்தேன். 20ஆம் தேதி தான் வந்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த தகவல் கிடைச்சது. வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பேசி 25ஆம் தேதி நம்முடைய ஜானகி அம்மாள் கல்யாண மண்டபத்தில் எல்லா ஆல் பார்ட்டி மீட்டிங் நான் கூப்பிட்டேன். ஏன்னா இதில் அரசியலில் இது ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கூடலூர் மக்களுடைய ஆயிரக்கணக்கான ஏறக்குறைய 50,000 மக்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பார்ட்டி மீட்டிங்கில் டிஎம்கே பார்ட்டி வந்தாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டேன். வழக்கம் போல அவங்க வரல, எப்பயுமே வரமாட்டாங்க. ஆனா நீங்க பர்சனலா ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் மத்தவங்களுக்கு பண்ணணும்னா லெட்டர் கொடுத்து கட்சி பாரபட்சம் பார்க்காம நீங்க கூப்பிடுறீங்க, அவங்க வராங்க. சார் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினரா இவர் இந்த கட்சிக்காரரு, அவர் அந்த என் கண்களுக்கு தெரிஞ்சதே கிடையாது. அனுபவம் இருக்கு. நானும் சில உதவிகள் செய்யறதுக்கு கேட்டப்போ நீங்க வந்து ஒரு திமுக பிரமுகரை காமிச்சு அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பண்ணி கொடுப்பாரு சொன்னீங்க. அவரை கேட்டேன், அவர் பண்ணி கொடுத்தாரு. சோ உங்களுக்குள்ள இந்த ஒற்றுமை இருக்கு. ஒற்றுமைன்னு சொல்றதோட நல்ல ஏழைகளுக்கு வந்து இப்ப நீங்க சொல்றது ஒரு மருத்துவம் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் கேட்டாங்க, இவர்கிட்ட போங்க, நல்ல பண்ண முடியும் சார், என்னால பண்ணிடுங்க. அப்போ இப்போ இந்த விஷயத்தில் வந்து இந்த நேரத்தில் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது அரசாங்கத்தை எதிர்த்து இந்த நாளைக்கு 5ஆம் தேதி வியாழக்கிழமை அரசாங்கத்தை எதிர்த்து அந்த அரசாங்கத்தை கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக இந்த போராட்டத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்ன வந்து அரசாங்கம் எடுத்திருக்காங்க. அரசாங்கம் வந்து ஆல்ரெடி அந்த 3500 ரெவென்யூ பண்றாங்க தப்புன்னு சொல்லு இனிஷியேட் எடுத்து இல்ல இனிஷியேட் பண்ணிருக்காங்க. அரசாங்கத்தோட நோக்கம் வந்து இதுல ஒரு முடிவு காண அரசாங்கத்தை அதை இது பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிட்டு இது ஒட்டுமொத்தமா கூடலூர் இருக்கக்கூடிய ஒரு 50,000 மக்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதில் நம்ம எல்லாமே சேர்ந்து இப்போ டிஎம்கே வந்தாங்கன்னா அந்த போராட்டத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுங்கட்சி வந்தாங்கன்னா நான் நேரடியாக அவங்க கூட போயிட்டு சீஃப் செக்ரட்டரியவோ இல்லை சிஎம்ஐயோ பார்த்து இந்த மாதிரி எங்கள் ஊரை பாதிக்கக்கூடிய அளவில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க, தயவு செய்து இல்லை சார். தோழமை கட்சிகள் வந்தாங்களா சார்? காங்கிரஸில் மட்டும் வந்தாங்க. சரி, தோழமை தானே அவங்க காங்கிரஸ் வந்தாங்க. ஓகே, வந்துட்டு இந்த மாதிரி எந்த மாதிரியான போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கலாம்னு சொன்னப்போ அவங்க வந்து இது சம்மந்தமாக கருத்து நாங்கள் எங்களோட தலைமையிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. இது தவிர டிஎம்கேவுடைய அலைன்ஸ் பார்ட்டி எதுவுமே வரல. அதுக்கப்புறம் 2 தடவை நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் இங்கே இருக்கக்கூடிய சில எங்களுடைய கூட்டணி கட்சிகள், பொதுநல அமைப்புகள், இவங்களெல்லாம் வச்சு நாங்கள் வந்து இதை எப்படி முன்னெடுத்துட்டு போகலாம், அரசாங்கத்துடைய கவனத்துக்கு we want to attract the attention of the government at this stage. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசாங்கம் நினைச்சா இந்த அவங்க போட்டிருக்க மனுவில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இந்த 3476 ஏக்கர் இடத்த கொடுங்கன்றதுல கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு 15,000 ஏக்கரோ 20,000 ஏக்கரோ எவ்வளோ அரசாங்கம் நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அதிகப்படுத்தி கேட்கற வாய்ப்பு போட்டு கொடுக்கணும். நிச்சயமா அமெண்ட்மெண்ட் போட முடியும். நான் என்னுடைய ஏற்கனவே கவர்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்து அந்த 3500க்கு பகரம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணணும், பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் வச்சிருக்கிறதா ஒரு ரூமர் வந்தது. நல்லது, அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் இப்போ போட்டிருக்க பெட்டிஷனில் 3476 ஏக்கர் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. எங்களுடைய கோரிக்கை இந்த 3476 ஏக்கர் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண விவசாயிகளுக்கு பத்தாது. காலங்காலமாக விவசாயிச்சு வாழ்வாதாரம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அதில் தான் வருமானம் பார்த்து வாழ்க்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதை வனத்திற்கு மாற்றிட்டீங்கன்னா அவங்கள பிடிக்கிட்டு துரத்திடுவீங்க. அதனால வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு 15,000 ஏக்கர் இடத்த கேட்டு வாங்குங்க. அதற்கப்புறம் யாருக்கு எப்படி செட்டில் பண்ணுறதை அரசாங்கம் தீர்மானிச்சுக்கோங்க அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு தான் நாளைக்கு நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம். எதுக்கும் எப்போவுமே சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை பொதுமக்களின் சார்பாக, ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் 10,000 பாங்க, 10,000 இல்லை, ஏகதேசம் 5,000 குடும்பங்களுக்கு மின்சாரம் இல்லாமல் இன்றைக்கும் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தான் அடித்தே சொல்லுவோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், எம்எல்ஏ நீங்கள் இருக்கிறீங்க, இனி வரப்போகிற காலத்தில் யார் எம்எல்ஏ யார் ஆட்சி பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. உச்சநீதிமன்றத்தை நாங்கள் நம்பி கொண்டிருக்கிறோம். அங்கே கொண்டு போய் சேர்த்த வேண்டிய ப்ரொபோசல்ஸ் வந்து ரைட்டாக எப்படி வேணுமோ வேண்டிய மாதிரி பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு மாநில அரசு அதற்கு தகுந்த அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணி இந்த மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி என் அழைப்பை ஏற்று இங்கு வந்து உங்களுடைய பிரதான போராட்டத்தில் சம்பந்தப்பட்டும் இந்த மக்களின் தேவைகளை தெரிந்து நாளைக்கு ஒரு போராட்டம் பண்ண போகிறீங்க. உங்கள் போராட்டம் வெற்றி பெற வாழ்த்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம் சார்.